முயற்சி செய்கிறேன் நீங்க சொல்றீங்களே, முயற்சிகள் ரொம்பவே நல்லது. ஆனால் கர்த்தரை அன்றி எதுவும் வாய்க்காது. சரிங்களா? ஆகையாலே கர்த்தரை நீங்கள் முயற்சியோடு கூட சேர்ந்து ஏசப்பாவ உங்களோட உதவிக்கு கேளுங்க. எபினேசர் உதவி செய்கிற ஆண்டவர் தம்முடைய கரம், கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவரிடத்துல அந்த முயற்சியை கேளுங்க, அந்த ஒத்தாசையை கேளுங்க. கர்த்தர் ஆண்டவரே என் முயற்சியை வாய்க்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கரம் மட்டும் கூட இருந்துச்சு, அது போதும். உங்களை கொண்டு போய் டாப்ல உட்கார வச்சிடும். நீங்க பண்ற முயற்சி வாய்த்து விடும். வாய்க்கலன்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அந்த முயற்சி எல்லாம் வாய்க்கும். ஆகையாலே பிள்ளைகளை கர்த்தர் இந்த தரிசனத்தின் மூலமாய் கொடுத்த இந்த தேவ செய்தி, நீங்கள் பண்ணுகிற முயற்சி இது வரைக்கும் எட்டின ஒரு ஸ்தானத்திலையும் ஆல்ரெடி போய் நல்ல ஸ்தானத்துல இருக்கிறவங்க நினைச்சீங்க. இது கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாருன்றது மூலமாய் இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த சத்தியத்தின் செய்தி மூலமாய் அதே போல முயற்சி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இனி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் எந்த காரியத்திற்கு முயற்சி செய்ய அந்த ஸ்தானத்தை எட்டும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சரிங்களா? என் அன்பு பிள்ளைகளை ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? அன்பான தேவனே, இந்த நேரத்திலும் கூட அப்பா தரிசனத்துல நீங்க என்ன செய்தி சொன்னீங்களோ ஆண்டவரே அதை அப்படியே சொல்லிட்டேன் சுவாமி. ஐ ஹவ் நாட் ஹிடன் ஈவன் அ சிங்கிள் திங். ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் சொல்லிட்டேன். ஆகையால கர்த்தர் தாமே அப்பா இனி என் பிள்ளைகளுக்கு நீ சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவீராக. ஆமென்.